இன்று காலை நான் பதிவிட்ட சிறிய காணொளியிலேயே குறிப்பிட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பெரிய காணொளி மண்புழுக்களை உணவாக அழித்து குறவை மீன்களுக்கிடையே பதிவு பண்ணியிருக்கேன்னு. வச்ச உடனேவே ஒரு மீனாக வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிடம் பதிவு பண்ணேன். ஆனால் பொதுவாக மற்ற மீன்களை விட இந்த குறவை மீன்களும் சரி, விரால் மீன்களும் சரி, எப்பொழுதுமே மெதுவாக தான் தனது உணவை எடுக்கும். அதனால் காத்திருந்து தான் ஒரு காணொலியை பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே நான் முதல்ல கருவாடு வச்சுருந்தேன். கருவாடை சரியாக சாப்பிடல. ஆனால் இதற்கு முன்னர் நம்ம வளர்த்துட்டு இருந்த அவுரி மீன்களெல்லாம் பழக தான் உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிது. அதனால் என்றைக்குமே இந்த மாதிரி காணொளிகள் பதிவு பண்ணும் பொழுது மிகவும் பொறுமைங்கிறது அவசியம். ஏன்னா ஒரு மீனும் வேறு பகுதிகளில் இருக்கும். ஏன்னா பக்கமாக இல்லை அப்படிங்கிறதுனால 6 மீன்கள் மொத்தமாக இந்த தொட்டியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய கற்கள் உள்ளே போட்டிருந்தேன். இதில் வந்து கரிமீன்கள் விட்டுருந்தப்போ, அதனால் அந்த கற்களுக்கிடையே அந்த மண்புழுக்களும் போயிடுது. அதனால் ஒன்று ஒன்றா தேடி தான் எடுத்து சாப்பிடுது. இருந்தாலும் முட்டைகள் கூட நேற்று போட்டிருந்தேன். ஆனால் அதையும் அவ்வளோவா எடுத்து சாப்பிடல. காணொலியில் பதிவாகலை. இனிமேல் வரும் நாட்களில் சாப்பிடுமோ என்னமோ தெரியலை. ஆனால் மண்புழுக்களை ஓரளவுக்கு நல்லா எடுத்து சாப்பிடுது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற வேகத்தில் எடுத்து சாப்பிட்றது கிடையாது. அதனால் என்றைக்குமே பார்க்குறதுக்கும் சரி, பதிவு பண்ணுறதுக்கும் பொறுமையாக தான் இருந்தாகணுங்கிறது தான் இந்த குறவை மீன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி மண்புழுக்களை கொண்டு வந்து இதுக்கு போடுறேன்னு. வேறு எதுவும் உயிர் உணவுகள் எனக்கு கிடைக்கல. ஆற்றில் போய் சேகரிச்சுட்டு வந்து சிறிய உயிர்மீன் குஞ்சுகள் விடலான்னா அதை விட மண்புழுக்கள் தான் நமக்கு எளிமையாக கிடைக்கும். ஓரளவுக்கு நல்ல உணவும் கூட. ஏன்னா இவை இயற்கை சூழல்லையும் இந்த மாதிரி சிறு மண்புழுக்களை சாப்பிட்டு தான் இந்த குறவை மீன்கள் கண்டிப்பாக உயிர் வாழும். இல்லை அப்படின்னா தலைப்பரட்டைகள் நினைக்கப்படுற அந்த தவளையோட சிறு குட்டிகள் கிடைச்சா அதை கொண்டு வந்து விடலாம். ஆனால் அதுவும் இப்போ மழைக்காலம் இல்லை. அதாவது இந்த ஒரு 4 நாட்களாக மழை இல்லை, பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால தான் நான் மண்புழுக்களை கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த மீன்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல உணவாக தான் அமையும்னு நினைக்கிறேன். எடுத்து சாப்பிட்றதுலேயும் சரி ஒரு ஆர்வம் காமிக்குது. வரும் நாட்களில் கண்டிப்பாக இன்னும் பழகிக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்பட்ட மாதிரி ஒரு மீன் இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. மற்ற மீன்கள் கூட சண்டைக்கு போகிறதும் சரி, உணவை போட்டு எடுத்து சாப்பிட்றதும் சரி. ஏன்னா இன்னொரு காணொலிகளில் பார்த்தேன், மற்ற மீன்களை தாக்குற அளவுக்கு இந்த அடிப்பட்ட மீனுங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். முழு காணொலியும் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 நிமிடம் தான் வரும். வரும் நாட்கள்லேயும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த மீன்களை காணொலி பதிவு பண்ண முயற்சி செய்கிறேன்.